நாகை அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 2 பெண்களை கைது செய்தனர். நாகப்பட்டினத்தை அடுத்த வெள்ளிப்பாளையத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் நாடார்குள தெருவில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சாவை கண்டுபிடித்து பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 3 பேரை கைது செய்தனர். அவர்கள் வெள்ளிப்பாளையம் பச்சை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த ரேவதி, கோயில் கடம்பனூரைச் சேர்ந்த பிரகாஷ், அவரது மனைவி ரேணுகா என்பதும் இவர்கள் விசாகப்பட்டினத்திலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்து நாகை, திருவாரூர் பகுதியில் விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் இந்த வழக்கில் ரிக்கி பாண்டி, அருள் பிரகாஷ் ஆகிய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.